திமுக மாற்று அதிமுக தான். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக போட்டிருக்கணும் துறை வைகோ சொல்றாரு. திமுக மாற்று அதிமுக தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டிருக்கணும் காட்டி மதவாத சக்திகள் உயிர் பெறும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு, எங்களுடைய தலைமை எடுக்கின்ற முடிவு. ஏற்கனவே மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது. அதனாலதான் மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது 5 சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணித்தோம். அதுக்கு பிறகு கருணாநிதி என்ன செஞ்சாரு? புதுக்கோட்டையில் புறக்கணிச்சாரா இல்லையா? ஆர்கே நகரில் புறக்கணிச்சாரா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் நான் ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கிறேன். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்த பொழுது வாக்காளர்களை எப்படி அங்கே பட்டியலை ஆட்டை அடைப்பதை போல அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தினார் என்று நாடே அறியும். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடத்துல வாக்காளர் பெருமக்களை காலையிலே அழைத்து சென்று அங்கே பட்டியலை அடைத்து விடுவார்கள். எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர்களும் வாக்காளரை சந்திக்க முடியாது. அந்த வாக்காளர்களுக்கு காலை உணவு, மதிய உணவு, மாலை செல்லுகின்ற பொழுது வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் சேர்த்து கேரி பேக்கில் போட்டு உணவு கொடுத்துட்டு கையில் பணத்தை கொடுத்துடுவாங்க. ஜனநாயக படுகொலை அரங்கேறியது. நான் ஊடகத்திலும் சொன்னேன், பத்திரிகையும் சொன்னேன். அப்ப நீங்க யாருமே பயந்துட்டு போடல. ஒரு சில தொலைக்காட்சியில் தான் காமிச்சீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது. பணமழை பொழிவார்கள். ஆளுங்கட்சியா இருக்கிற காரணத்தால மக்கள் எல்லாம் இங்க இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் அங்கங்கே முகாமிட்டு ஏரியாக்களை பிரிச்சு பணமழை பொழிவாங்க, பரிசு பொருளை கொடுப்பாங்க. இப்ப கூட என்ன, இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் பார்க்கும்போது ஊடகத்தில் பார்த்தோம், ஒரு வீட்டில இருந்து அங்க இருக்கிற சட்டை, வேஷ்டி, பட்டுப்புடவைலாம் எடுத்து சாலையில போடுறீங்க. நான் ஏற்கனவே சொன்னது நடந்தது இல்லையா? இப்பொழுது கூட நேற்றைய தினம் 2 கட்சிக்கு தகராறுன்னு சொன்னாங்க. பத்திரிகை ஊடகத்தில் இன்னைக்கு வந்திருக்குது. ஓட்டு கேட்க போகும்போது பிரச்சனையா இருக்குது. அங்க கூட வாக்காளர் கூட அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த பகுதியில் போய் சந்திக்க போகும்போது இப்படி பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாவே ஜனநாயகம் செத்துரும். ஜனநாயக படுகொலை தான் செய்யப்படுவாங்க. வாக்காளர்களை சுதந்திரமா விடமாட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் முகாமிட்டு அங்க தேர்தல் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம். நியாயமான முறையில் தேர்தல் நடக்காது. அதனால இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம். அதை நான் எப்படி, நாங்க தான் புறக்கணிச்சிட்டோமே. புறக்கணிப்புனாவே உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஊடகத்துக்கு பத்திரிக்கை தெரியாது இல்ல. புறக்கணிப்புனாவே என்ன? நாங்க அதுல இருந்து விலகிட்டு அர்த்தம். தேர்தல் இருந்து அதாவது இதையெல்லாம் ஜனநாயக நாடு. ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்வதும் தவறு, யாரை கட்டாயப்படுத்தவும் தவறு. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் சுதந்திரமாக நடக்க வேண்டும். யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அதாவது ஓபிஎஸ் அவர் நினைக்கலாம், ஆனா எங்க தலைமை அதுக்கு உடன்படாது. ஏன்னு சொன்னா ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்களால் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஏகமானதாக தீர்மானத்தை பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு அவருடைய பொறுப்பு அடிப்படை அதிமுக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். அவரோடு 3 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்பவுமே இயக்கத்துக்கு விசுவாசமா இருந்த வரலாறே கிடையாது. மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலாக தனியாக சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்பொழுது மதுரை மாவட்டத்தில் இருந்து நினைக்கிறேன் போடி நாயக்கனூரில் மாண்புமிகு அம்மா அவர்கள் போட்டியிடுறாங்க. அம்மாவை எதிர்த்து திரையுலகத்தைச் சேர்ந்த நிர்மலா அவர்கள், வெந்நீராடை நிர்மலா அவர்கள் போட்டியிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு சீஃப் ஏஜெண்டா இருந்தவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்பொழுதே அம்மாவுக்கு விசுவாசம் கிடையாது. சிலருடைய முயற்சியால் சிபார்சால் உள்ளே நுழைந்த பிறகு அந்த துரோகத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக அமைச்சர் கொடுத்தாங்க, முதலமைச்சராக்கினாங்க. மாண்புமிகு அம்மா இறந்த பிறகு உடனடியாக தர்ம யுத்தத்தை மேற்கொண்டார். மேற்கொண்ட பிறகு மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று எங்களுடைய தலைமை நிர்வாகிகள், இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் எல்லாம், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். அதன்படி
நாங்கள் ஒன்றாக இணைகின்ற பொழுது பல கோரிக்கை வைத்தார். அதில் ஒன்று, மாண்பு அம்மா அவர்கள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார். அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஆணையத்தை நியமித்தோம். யாரை சுட்டிக்காட்டி மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் என்று அனைவருக்கும் தெரியும். தெரியாத ஒன்றும் கிடையாது. ஒருவர் மீது குற்றம் சுமத்தி அதை விசாரித்தே ஆக வேண்டும் என்று என்னை நிர்பணப்படுத்தி நாங்கள் கட்டாயத்தின் அடிப்படையில் ஆணையத்தை அமைத்தோம். ஆணையத்தை அமைத்த பிறகு அந்த ஆணையம் பல முறை பிறகு நோட்டீஸ் சமன் கொடுத்து கூட போய் ஆஜராகல. அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் 2019 ஒன்றாக இணைத்த பிறகு அவருக்கு முக்கிய பொறுப்பு வேணும்னு கேட்டார். என்ன ஒருங்கிணைப்பாளர் வேணுனாங்க. அவருக்கு வெறும் 3% பேர் தான் ஆதரவு இருந்தாங்க. வெறும் 3% பேர் தான். 10 பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. 97% பேர் எங்கள் அணியில் இருந்தாலும் கூட எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டிருந்த ஒருங்கிணைப்பாளரே கொடுத்தோம், துணை முதலமைச்சர் கொடுத்தோம், நல்ல இலாக்கா கொடுத்தோம். அப்பவும் அவருக்கு மனசு திருப்தி இல்லை. மீண்டும் 2019 அவருடைய மகன் தேனி நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவிச்சாங்க. அதை மட்டும்தான் அங்கே வினிச்சார். இடைத்தேர்தலில் அக்கறையே செலுத்தல. அதோட அங்கே ஆண்டிப்பட்டி பெரியகுளம் இடைத்தேர்தல் வருது. ஆண்டிப்பட்டியில் நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய மகன் அதிகமான வாக்கு பெறார். அதிமுக வேட்பாளர் குறைந்த வாக்கு பெறார். அப்படின்னா இந்த இயக்கத்துக்கு விசுவாசமான இருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் குறிப்பாக தமிழகம் முழுவதும் கொலை நடந்த வண்ணம் உள்ளது, அதிகரித்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்று அவர் கூறியுள்ளார். பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு வருகின்றனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.